தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, நம்முடைய எரிதனல் வாயிலாக எந்த செய்தியை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்று சொன்னால், அண்மையிலே ஒரு தொலைக்காட்சி நேரலையில் செந்தமிழர் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சி மீதும் விமர்சனம் வைத்து ஒரு ஊடகவியலாளர் பேசுகிற பொழுது, வியனரசு இப்படி ஒரு குற்றச்சாட்டை சீமான் மீது வைத்திருக்கிறார், அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன விடை சொல்ல முடியும் என்று நான் சொன்ன ஒரு செய்தியை அவர் வைக்கிறார். அருகில் இருந்த நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை பொறுப்பாளர் பேச்சாளர் இடும்பாவனம் கார்த்திக் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கூட கேட்பதற்கான பொறுமை இழந்து, அவரெல்லாம் ஒரு ஆளா, வியனரசெல்லாம் ஒரு ஆளா என்று சொல்லிவிட்டு அடுத்தடுத்து 2-3 சொற்களை உதிர்க்கிறார். பிறகு அரசியல் அனாதை என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அன்பு தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்களே, என் மீது உங்களுக்கு ஏன் இந்த வன்மம் வந்தது என்று சொன்னால், ஈரோட்டு இடைத்தேர்தலின் போது நீங்களும் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறையில் பணியாற்றிய அதன் வாயிலாக ஈரோட்டு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கும் வந்து அங்கே தங்கியிருந்த ஏறக்குறைய 15 நாட்கள் 20 நாட்கள் தங்கியிருந்த மகளிர் பாசறை சேர்ந்த மோனிஷா தமிழச்சிக்கு உங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு நெருக்கம் பின்னாலே விபரீதமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு மோனிஷா தமிழச்சியே உங்கள் மீது குற்றம் சாட்டி, அதாவது சித்திரவதை நீங்கள் செய்கின்ற அந்த குற்றச்சாட்டின் பேரில் உங்களை மிக வன்மையாக கண்டனம் செய்தேன். அதற்கு முன்பு பல்வேறு வலைதளங்களிலே உங்களை பற்றி மிகவும் பெருமையாக பேசியிருக்கிறேன். நல்ல பேச்சாளர், எளிய குடும்பத்தை சார்ந்தவர், கொள்கை தங்கம், தமிழ் தேசிய கள போராளி என்றெல்லாம் பேசியிருக்கிறேன். காவிரி சிக்கல் தொடர்பாக மட்டைப்பந்து போராட்டத்தில் நீங்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது, நான் நாசகர ஸ்டெர்லைட் ஆலையை மூடுகிற அந்த மக்கள் புரட்சியிலே நானும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது ஏராளமான செய்திகளை பகிர்ந்து கொண்டோம். ஆனால் மோனிஷா தமிழச்சி விவகாரம் வந்த பிறகுதான் உங்கள் மீதான விமர்சனத்தை நான் கடுமையாக வைத்தேன். மோனிஷா தமிழச்சி விவகாரத்தை இன்னும் அப்பட்டமாக உடைத்து பேச வேண்டும் என்று சொன்னால், நாம் தமிழர் கட்சிக்கே மிகப்பெரிய களங்கம் வந்து சேரும். ஆகையினாலே மிக மிக நாகரிகமாக அதை கடந்து செல்ல விரும்புகிறோம். அது தொடர்பான அனைத்து ஆவணங்களுடனான தகவல்களும் ஒரு பக்கத்திலே சேகரித்து வைத்திருக்கிறோம். நான் ஒரு ஆளா என்று கேட்கிறீர்களே இடும்பாவனம் கார்த்திக் அவர்களே, நாம் தமிழர் கட்சி தொடங்குவதற்கு முன்பே செந்தமிழர் சீமானை பாளையங்கோட்டைக்கு அழைத்து ஒரு கூட்டம் போட வேண்டும் என்று பாளையங்கோட்டை வழக்கறிஞர் மன்றம் முடிவு செய்து, எப்படி தொடர்பு கொள்வது, யாரிடம் தொடர்பு கொள்வது என்று தெரியாமல் இருந்தபோது திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் மன்றம் என்னை தான் அணுகியது. அவர்களுக்கு நான் ஒரு ஆளாக தெரிந்தேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மறைந்த அண்ணன் சுப்ரத்தினம் வாயிலாக என்னிடம் தொடர்பு கொண்ட போது, நான் அப்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் இருந்தேன். தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவருடைய உதவியாளர் நடராஜனிடம் பேசி, அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு தைலாபுரம் தோட்டத்துக்கு செந்தமிழர் சீமான் அவர்கள் வந்தார்கள். நாங்கள் சந்தித்து பேசி இருக்கிறோம், உரையாடி இருக்கிறோம், பழகி இருக்கிறோம், அறிமுகமாகி இருக்கிறோம். சென்னையிலே பாரதி ராஜா அலுவலகம் தாக்கப்பட்ட போது திராவிட மாடல் குண்டர்களால் அதற்கான கண்டன கூட்டம் ஐயா பழனிமாறன் தலைமையிலே நடைபெற்ற போது ஒரே மேடையில் உட்கார்ந்திருக்கிறோம். எனவே என்னை நன்கு அறிமுகம் ஆனவர் செந்தமிழர் சீமான். அப்படி வழக்கறிஞர் மன்றம் என் அணுகியதன் விளைவு, நான் எடுத்து கொடுத்த அந்த தொடர்பின் விளைவுதான் இந்த பொதுக்கூட்டம் பாளையங்கோட்டையில் 2009 பிப்ரவரி 16ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டம். சீமான் மேடையில பேசுகிறார், மேடைக்கு முன்வரிசையிலே நாம் அமர்ந்திருக்கிறேன். அதற்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு எனக்கு ஏற்பட்ட கருத்து முரண்பாடு, அது இந்த நம்முடைய முப்பாட்டன் தமிழ் கடவுள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தொடர்புடைய
திரிசுந்தரர்கள் இலங்கைக்கு போன விவகாரத்தை பெரிய அளவிலே பேசுபொருளான அந்த சூழ்நிலையில்தான் நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அரசியல் நிலைப்பாடு மாறி மாறி கூட்டணி அமைக்கிறது நமக்கு உடன்பாடு இல்லை என்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே முரண்பட்டு நின்றபோது என்னை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு அழைத்தவர் அண்ணாச்சி வைகோ அவர்கள். தொலைபேசியிலே நேரடியாக பேசிவிட்டு வீட்டுக்கு இன்றைக்கு ஜோயல் திமுகவுடைய இளைஞர் அணி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஜோயலை வீட்டுக்கே அனுப்பினார். அதற்கு அடுத்துதான் செந்தமிழர் சீமான் என்னோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னை ஒரு ஆளாக மதித்து என்று கூட சொல்ல விரும்பவில்லை, ஒரு ஆளாக கருதி அண்ணா என் அருகில் வந்து நீங்கள் நிற்க வேண்டும், நாம் மொழி இன நில தமிழில தொடர்பான தமிழ் தேசிய அரசியலில் இலக்கை நோக்கி பயணிப்போம், வாகை சூடுவோம், நீங்களெல்லாம் என் அருகில் வந்து எனக்கு தோள் கொடுத்த துணை நிற்க வேண்டும், கொள்கையில் உறுதியாக இருப்போம், உயிராக இருப்போம், அண்ணா வாருங்கள் என்று அழைத்தார். இப்படி அழைத்த செய்தி ஊடகத்திலே இப்படி வந்த அடுத்த நாளே, இதை படித்த அடுத்த நாளே அவ்வளவு மகிழ்ச்சியை தம்பி செந்தமிழர் சீமான் அவர்கள் என் மீது அன்பு காட்டி வெளிப்படுத்தினார். மிகப்பெரிய ஆற்றல் என் அருகில் இருந்தது போல் ஒரு உணர்வு நீங்கள் என்னை சந்திப்பதற்கு முன்பே ஏற்படுகிறது அண்ணா என்றெல்லாம் சொன்னார். நானும் அவர் அழைப்பை ஏற்று நாம் தமிழர் கட்சியிலே இணைந்தேன். 2019 ஜனவரி திங்கள் வரை இடையில் எத்தனையோ நிகழ்வுகள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 2016 நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேச்சாளர் பேராசிரியர் அருணன் அவர்கள் ஒரு நேரலையிலே செந்தமிழர் சீமான் அவர்களோடு மோதுகிற தடித்த சொற்களை இருவரும் பயன்படுத்திக் கொள்கிற அந்த நேரலை மிகப்பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டையும் தாண்டி புலம்பெயர் தமிழர்களோடு அது இருந்தபோது அன்றைக்கு அந்த பேசு பொருளான அந்த பொருளிலே செந்தமிழர் சீமான் அவர்கள் மிக மிக மனம் உடைந்து இப்படி ஆகிவிட்டதே, நானும் அப்படி பேசிவிட்டேன், அவரும் என்னை தடித்த சொற்களால் பேசி உலகம் முழுவதும் பரபரப்பாகிவிட்டதே என்றபோது, இடும்பாவனம் கார்த்திக் அவர்களே, அன்றைக்கு நான் எடுத்த முடிவுதான், இன்னும் சொல்ல வேண்டுமானால் என்னுடைய அன்பான கட்டளை ஏற்றுதான் இன்றைய வரைக்கும் செந்தமிழர் சீமான் இந்த விவாத நேரலையில் பங்கெடுக்காமல் இருக்கிறார் என்பது தெரியுமா? இடும்பாவனம் கார்த்திக், உங்களுக்கு அன்றைக்கு முடிவெடுத்தோம். நான் தான் சொன்னேன், தம்பி, விவாத அரங்கங்களில் நீங்கள் இனி யாரோடும் பேசக்கூடாது. தனி நேர்காணல் எத்தனை மணி நேரம் வேண்டுமானால், எந்த தொலைக்காட்சியில் வேண்டுமானால் நீங்கள் தனியாக உங்களிடத்திலே நேரலையில் நேர்காணல் எடுத்து வெளியிடட்டும். இந்த விவாத அரங்கங்கள், சொற்போர், கருத்து போர், கருத்துரையாடல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த நிகழ்வுகளில் நீங்கள் ஒருபோதும் பங்கெடுக்க கூடாது என்று அன்றைக்கு கட்டளையிட்டவன் நான். அன்பின் அடிப்படையிலே, அண்ணன் என்ற முறையிலே நாம் தமிழர் கட்சி அவருக்கு அடுத்த தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு அடுத்து இருந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற தகுதி நிலையிலிருந்து அன்றைக்கு அண்ணா நீங்களே யார் யாரை பேச சொல்லலாம் என்று அறிக்கை ஒன்று, ஒரு பட்டியல் ஒன்று அணியப்படுத்தி கொடுங்கள் என்று சொன்னார். இந்த ஐயருக்கு 11 பேர் சீமான் கையெழுத்து போட்டிருக்கிறார். இதில் இந்த 11 பேரில் இடும்பாவனம் கார்த்திக் உங்கள் பேரையும் நான் சேர்த்தேன். ஆனால் உங்களோடு இன்றைக்கு கூடுதலான உறவோடு இருக்கிற சில பேர் உங்கள் பெயரை எடுக்க சொன்னார்கள், நான் எடுக்க மறுத்தேன். அவர்களை எடுத்துவிட்டு இந்த 11 பேர் பட்டியலை கொடுத்தார்கள். முதல் பெயர் வியனரசாகிய நான், 2வது பெயர் சாகுல் அமீது, 3வது பெயர் வழக்குரைஞர் நல்லதுரை, இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலே இல்லை. 4வது இயக்குனர் கார்வண்ணன், இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலே இல்லை. 6வது வழக்குரைஞர் அறிவுச்செல்வம், திராவிட மாடலோடு கரைந்து போனவர், கலந்து விட்டவர். 7 வழக்குரைஞர் மதுரை சீமான், 8 மருத்துவர் சிவகுமார் களஞ்சியம், 9 துருவன், 10 மதிவாணன், 11 வழக்கறிஞர் மருதநாயகம். இதில் பல பேர் கட்சியில் இல்லை. செந்தமிழர் சீமானால் உருவாக்கப்பட்ட
தமிழ் தேசிய போராளியான நம்முடைய அறிவுச்செல்வம் அவர்களும் கல்யாண சுந்தரம் அவர்களும் 2 திராவிட இயக்கங்களோடு கலந்து விட்டார்கள். இந்த பட்டியலே இல்லை. ஆனால் இன்றைக்கு நேரலைகளிலே பங்கேற்கிற பேசுகிற இடம்பவன கார்த்திக் அவர்களே, முதலில் உங்களை தொலைக்காட்சிக்கு அனுப்பியவன் அவர் ஒரு ஆளா என்று சொல்லப்பட்ட நான் தான். போக மறுத்தீர்கள். எனக்கு பேச வராது ஐயா என்றீர்கள். ஒலிவாங்கியிலே பேசுவேன், ஒலிபெருக்கியிலே பேசுவேன், மேடையிலே பேசுவேன், தொலைக்காட்சி நேரலைகள் எனக்கு ஒத்து வராது என்றெல்லாம் சொன்ன உங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் எல்லாம் நாட்டு மக்களுக்கு அறிமுகமாக வேண்டும், உங்களுடைய முகத்திற்கு வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்று அனுப்பியவன் நான் தான். அது மட்டுமல்ல தம்பி, பேராசிரியர் அந்த அருணனை எப்படியாவது இந்த சொற்போரில் வீழ்த்தி விட வேண்டும் என்று ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் அண்ணா. நாம் தமிழர் கட்சியிடம் இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வீழ்ந்தது என்று நேரலைகளிலே அதை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பொறுத்திருங்கள் தம்பி என்று சொன்னேன். அப்பொழுது நம்முடைய இயக்குனர் ஒருவர் மதுரையில் உள்ள அன்புச்செழியன் என்பவரிடம் பணம் வாங்கி திரைப்படம் எடுத்து அந்த பணத்தை கட்ட முடியாத கடன் சுமையின் காரணமாக, கடன் கொடுத்தவர்களின் கடுமையான அழுத்தத்தின் விளைவாக 2017 நவம்பர் மாதம் 25 வாக்கில் தற்கொலை செய்து விட்டார். அந்த தற்கொலை செய்தது தொடர்பான ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு தற்கொலை செய்து கொண்டவர் மீதுதான் குற்றம் இருப்பது போல, அன்புச்செழியனுக்கு ஆதரவாக பேசுவது போல உங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமான் நானும் அருகில் இருக்க செய்தியை சொல்லிவிட்டார். அது தொடர்பாக ஒரு விவாதம் புதிய தலைமுறையில் வருகின்ற பொழுது அருணனும் வந்து பேசினார். அப்பொழுது முதல் வாய்ப்பிலே அருணனை பேசவிட்ட நான் அவருடைய கருத்துக்கள்லாம் உள்வாங்கி எனக்கு வாய்ப்பு வரும்போது அன்புச்செழியனுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் அறிக்கை விட்டார் என்று பேராசிரியர் அருணன் அவர்கள் இங்கே கருத்தை பதிவு செய்தார். மிகப்பெரிய ஒரு கட்சியினுடைய பேச்சாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய நாட்டு விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்ட பேரீகிகளை கொண்ட கட்சி, பெரும் பேச்சாளர்கள் கொண்ட கட்சி, பாட்டாளி வர்க்கத்துக்காக கொடிபிடிக்கிற கட்சி, முழக்கமிடுகிற கட்சி, போராடுகிற கட்சி, பொய்யான தகவல்களை பதிவு செய்யலாமா என்கின்ற வினாவை எழுப்பினேன். அருணன் மிரண்டு விட்டார். அறிக்கை கொடுத்ததாக சொல்கிறீர்கள் சீமான் வெளியிட்ட அறிக்கையை நீங்கள் இந்த அவையிலே காட்டிவிட்டு தான் அடுத்த நகருக்கு போக வேண்டும் என்று கிடுக்கிப்பிடி போட்டேன். முடிவாக அருணன் தேடி பார்த்துவிட்டு தவறான தகவலை நான் தந்துவிட்டேன், அதற்காக வருந்துகிறேன், அறிக்கை வெளியிடவில்லை என்று நாம் தமிழரிடம் அன்றைக்கு வீழ்ந்து போன அந்த காட்சியை கண்டு தொலைக்காட்சிகளை பார்த்து உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போனார் என்று நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு ராவணன் குடிலுக்கு வந்த சீமான் மகிழ்ந்த விட்டு இறங்கி மாடிப்படியில் ஏறுகிற போல அண்ணா என்று என்னை அழைத்து கொண்டுதான் ஏறினார். நான் ஆற தழுவி அவரை கட்டி அணைத்து அவ்வளவு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் செந்தமிழர் சீமான். இடம்பவன கார்த்திகை கேட்க வேண்டியதானே, வியனரசெல்லாம் ஒரு ஆளா, அரசியல் அனாதை, ராஜீவ்காந்தியை போல பேராசிரியர் கல்யாண சுந்தரத்தை போல இவங்க 2 பேரையும் உருவாக்கியவர் செந்தமிழர் சீமான். 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை களத்துக்கு பிறகு தமிழ் தேசிய களத்திலே உருவாக்கியவர். அதே போல பேராவூர்ணி திலீபன், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் திராவிட மாடல் கட்சிகளிலே இணைந்து கரைந்து கலந்து கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் என் போன்றவர்கள் அரசியல் அனாதைகளாகத்தான் நிற்க வேண்டும் தம்பி. எங்களுக்கு பண நோக்கம் இல்லை, பதவி நோக்கம் இல்லை, இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, தன்னுரிமை கோட்பாடு. உங்ககிட்ட கேட்கலாம், நிறைய கேள்வி கேட்கலாம்.
உங்களால விடை சொல்ல முடியாது. தெரியுமா இடும்பாவனம் கார்த்திக் அவர்களே, ஜூனியர் விகடன் பத்திரிகையிலே சீமான் தொடர்பான எந்த செய்தியும் வராத ஒரு நிலை உருவானது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க விரும்புகிறேன். எந்த செய்தியும் வராது 2 ஆண்டு காலம். அந்த ஜூனியர் விகடன் இதழிலே பணியாற்றிய ஒரு தம்பிக்கும் நம்முடைய இன்றைக்கு மிகப்பெரிய பேச்சாளராக இருக்கக்கூடிய ஹுமாயூனுக்கும் ஏற்பட்ட கொடுக்கல் வாங்கல் தகராறிலே அந்த தம்பி ஜூனியர் விகடனிலிருந்து வெளியேறக்கூடிய நிலையிலே ஜூனியர் விகடனுக்கும் திருப்பி அடிப்பேன் கட்டுரை எழுதி அந்த தம்பிக்கும் சிக்கல் வந்தபோது அந்த தம்பிக்கு பக்கபலமாக இருந்தார் என்று சீமான் இருந்தார் என்று ஜூனியர் விகடன் முற்றிலும் சீமான் தொடர்பான செய்திகளை புறக்கணித்த போது அதை உடைத்து திருமா வேலவன் அன்றைக்கு ஆசிரியர் அவரிடமே பேசி இவ்வளவு பெரிய செய்தி சீமான்ட்ட கேளுங்க, எத்தனை பக்கம்? 4 பக்கம் ஜூனியர் விகடன்ல சிறப்பு நேர்காணல் எடுத்து போட வைத்தரான். உங்களுக்கு ஒரு ஆளாக தெரியவில்லை. எவ்வளவு வேலைகள் செய்திருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு. இந்த பாருங்க சான்று, ஈரோட்டு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் மாநில தலைவர். நான் கட்சியிலே சேரலை. 2019 நீ கட்சி விட்டு நீக்கின பிறகு புரட்சி புரட்சி என்று சொல்லுகிறீர்கள் தம்பி, நாங்கள் புரட்சி செய்து காட்டுகிறோம் என்று ஒப்புதலை பெற்று நாசகர ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான மக்கள் புரட்சிக்கு நாம் தமிழர் கட்சி வித்திட்டது என்னுடைய தலைமையிலே. தம்பி வேல்ராஜ் இருக்காரு, தூத்துக்குடியில் பல தம்பிகள் இருக்காங்க, கேட்டு பாருங்க. அந்த புரட்சியின் விளைவாக என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. பிறகு வேறு வழி இல்லாமல் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறோம், தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும், அதற்கான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்று சொல்லி 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்த பிறகு தம்பியின் அழைப்பை ஏற்று ஆதரவான களத்திலே தான் நின்றேன். கட்சிக்குள்ள சரியில்லை. இந்த பதிவிடுகிற கருத்து போடுகிற இந்த மூடர்கள் ஏதோ நாம் தமிழர் கட்சியில் சீமான் என்னை மீண்டும் சேர்த்து கொண்டதாக, நான் வந்து சேர்ந்ததாக, கட்சியிலே பணியாற்றியதாக கிறுக்குத்தனமான பதிவுகளை போட்டுக் கொண்டிருக்க. நான் நாம் தமிழர் கட்சியில் சேரவே இல்லை. ஆனால் ஆதரவு களத்தில் இருந்தேன். ஆதரவு களத்தில் இருந்தால் கூட என்னை நாம் தமிழர் கட்சி தலைவர்களில் ஒருவராக ஈரோட்டு இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்தது நாம் தமிழர் கட்சி தான். அதே போல தேர்தல் களத்திலே ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் வந்தேரிகள் என்று ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தை சொல்லிவிட்டார் என்பதற்காக எத்தனை அமைப்புகள் பூமிக்கும் வானத்துக்கும் குதித்தார்கள் சீமானுக்கு எதிராக, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக. அதை முறியடித்தது யார்? விடை சொல்ல முடிந்ததா சீமானுக்கு? கோட்டையம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மதுரையில, நாகை திருவள்ளுவன் அன்றைக்கு அவரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் எங்கே பங்கெடுக்கிறார். பக்கத்துல அவர்கள் நடத்துகிற ஆர்ப்பாட்ட இடத்திலே முழுவதும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலர் சீமான் போட்ட இந்த சுவரொட்டி நானே கொண்டு விட்டனேன். அன்றைக்கு போட்ட ஆர்ப்பாட்டத்தில் அன்றைக்கு நாங்கள் வெளிப்படுத்திய செய்திகள், அதற்கு பிறகு நாகை திருவள்ளுவன் வாயை திறக்க விடாம செய்த நானெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆளா தெரியல. எனவே தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்களே, நீங்க என்னை ஒரு ஆளா கருத வேண்டாம். அரசியல் அனாதையாக நாங்க போவோம், அதெல்லாம் வேற செய்தி. உங்களுடைய பார்வையிலே சீமான்ட்ட கேட்கறது தானே, வியனரசு இப்படியெல்லாம் செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறாரே, அவரெல்லாம் ஒரு ஆளான ஒரு ஆளாக மதித்து ஏன் நீங்க கட்சியில் சேர்த்தீங்க, ஏன் களமாட வைத்தீங்க என்று சீமான்ட்ட கேட்க வேண்டியதானே. 2016 சட்டப்பேரவை தேர்தல் 234 தொகுதியும் போட்டியிட்டோம். என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக திருநெல்வேலி தொகுதியிலே நான் நிறுத்தப்பட்டேன். சட்டப்பேரவை தொகுதியிலே தேர்தல் முடிந்த 15 நாட்களுக்குள் வரவு செலவு கணக்கு அறிக்கையை நான் தலைமையிலே கொண்டு ஒப்படைத்தவன். இந்த இருக்கு 234 சீமான் உட்பட யாராவது வரவு செலவு கணக்கு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்களா? நாம் தமிழர் கட்சி தலைமையிடம் சீமானிடம் தங்கப்பாண்டின்னு ஒரு தலைமை நிலைய செயலாளர் இருந்தார். அவர் சொன்னார், 234 தொகுதிகளில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களில் வியனரசு ஒருவர் தான் இந்த வரவு செலவு கணக்கை கொடுத்ததினாலே, செந்தமிழன் சீமானிடம் கொடுத்ததினாலே மனிதனாக நிற்கிறார் என்று அந்த தங்கப்பாண்டியன் சொன்னார். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்லாம். அதே போல எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு செய்திகள். நான் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த பிறகுதான் மிகப்பெரிய ஊடக வெளிச்சத்தை ஏற்படுத்தின.
இன்றைக்கு சீமான் எங்கு போனாலும் ஒளி வங்கிகள் இன்றையிட்டு இருக்கிறார்கள். அதற்கு முன்பு அப்படி அல்ல. ஏதாவது ஒரு இடத்துல பேசுவார், அறிக்கையே வராது. பல்வேறு நாளிதழ்களில் செந்தமிழர் சீமான் அறிக்கை வெளிவருவதற்கு அடித்தளமிட்டவன். இதையெல்லாம் இடும்பாவனம் கார்த்திக் செந்தமிழர் சீமான் அவர்களிடம், அண்ணா வியனரசு ஒரு ஆளா, அவரை ஏன் கட்சியில் சேர்த்தீங்க, அப்புறம் கட்சியை விட்டு நீக்கின பிறகு அவர்தான் அரசியல் அனாதையாக போய்விட்டாரே, அவரிடத்தில் மீண்டும் ஏன் ஆதரவாக களமாட நீங்க பேசுனீங்க, அணுகுனீங்க, தூதர்கள் விட்டீங்க, கட்சியில சேர சொல்லியே எனக்கு ஜெகதீச பண்ணி இருக்காரு கேளுங்க, மதுரை வெற்றிக்குமரன் இருக்காரு கேளுங்க. 2 பேர் இன்றைக்கு என்னுடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் தி வேல்முருகன் தலைமை ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பயணிக்கிறாங்க. அவங்க பின்னால நான் போயிருக்கலாம், என்னையும் தான் அழைத்தார்கள், ஆனால் போகவில்லை, இன்னும் முடிவெடுக்கவில்லை. அவர்கள் 2 பேர் வாயிலாகத்தான் செந்தமிழர் சீமான் என்னிடம் பேச்சுரை நடத்தினார். சேலத்து தமிழக திருநாள் கூட்டத்திலே பங்கெடுக்க வைத்தார். தேனியிலே முல்லை பெரியார் அணை தொடர்பான அந்த உரிமை போராட்டத்திலே என்னை பங்கெடுக்க வைத்தார். அதன் பிறகு சென்னையிலே ஒரு கருத்தரங்கமே என் தலைமையிலே ஏற்பாடு செய்து நடத்தினாரா இல்லையா? எனவே இடும்பாவனம் கார்த்திக் அவர்களே, மோனிசா தமிழச்சி விவகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க வளரக்கூடிய நிலையில இருக்கிறீங்க. குற்றச்சாட்டுகளை, விமர்சனங்களை நீங்கள் வைப்பது போல் நாங்கள் வைக்க தொடங்கிவிட்டால் உங்களால் தாக்கு பிடித்து நிற்க முடியாது. ஏராளமான விமர்சனங்களுக்கான சான்று ஆவணங்களோடு நான் நிற்கிறேன். பேசுகிற பொழுது எச்சரிக்கையா பேச வேண்டும். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்கின்ற திருக்குறளை படித்துவிட்டு அரங்கங்களுக்கு செல்லுங்கள் என்று அன்போடு உரிமையோடு இடும்பாவனம் கார்த்திக்கு மட்டுமல்ல, இடும்பாவனம் கார்த்திக் போல் இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கைக்கு தமிழ் தேசிய களத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய, மாடுகள் மாநாட்டுக்கு போனாலும் நாங்கள் விண்மீன் விடுதியிலே தான் தங்குவோம் என்று தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தம்பிமார்களுக்கு அன்பான எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேசுகிற பொழுது கவனமாக பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள், கட்டுப்பாட்டுடன் பேசுங்கள். உங்கள் வழியை நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் உங்களால் ஒரு நொடி பொழுது கூட தாக்குப்பிடிக்க முடியாது. எச்சரிக்கை. நன்றி, வணக்கம்.